இன்னொன்று ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில் జానా అరికిసామి నాయుడు గారు, జోసెఫ్ విజయ్ పిள்ளை గారు, ஆதவர்ஜுன ரெட்டி గారు 3 பேருமே நீங்க இதை ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க ஈரோடு கிழக்குல பேசும்போது ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கல. அவங்க ஸ்டாலினுக்கு எதிரானவங்க தீய சக்தி டிவிக்கு தூய சக்தி சொல்லும் போது அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல. அவன் ஸ்டாலினை விரும்புறான். ஸ்டாலின் தான் அவங்க வாழ்க்கையில கலைஞர் தான் ஒளியேற்றி வச்சா நினைக்கக்கூடிய அருந்ததிய சோழர்கள் அங்க வந்திருந்தாங்க. ஆனா அவர் கத்தி கத்தி பேச பேச ஆர்ப்பரிச்சு சார் சவுண்ட். அது இவருக்காக போனா போதும்னு இறக்கப்பட்டு பண்ணது. ஆனா சீமானை பற்றி சொல்ல வாராருன்னு சொன்னதும் அத்தனை பேரும் நமக்கு எதிரானவன், விஜயநகர பேரரசு அது நமக்கு எதிராக பேசக்கூடியவன், நமக்கு எதிராக போலரைஸ் பண்ணக்கூடியவன், நமக்கு எதிராக பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கேட்கக்கூடியவன், தமிழ் மண்ணிலே நமக்கு எதிராக கலைஞர் நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தந்து நம்ம ஸ்டாலினுக்கு உதவி செய்யணும்னு போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம மேல கோபத்துல அவன் அரசியலுக்காக பரையர் தேவேந்திர குலவேளாளர் தமிழர்னு நமக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஒரே நபர் சீமான் தாங்கிறதுக்காக சீமான் வேற சொல்ல வந்ததும் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்களா இல்லையா? ஆமா. அப்போ ஸ்டாலின் எதிர்ப்பாங்க இல்ல, சீமான் எதிர்ப்பாங்க இருக்குது. இப்ப களத்துல இல்லாத கட்சியை பத்தி நம்ம ஏன் பேசன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சியவா இல்ல அதிமுகவா? யார்? நாம் தமிழர் தான் சொல்ல வந்தாங்க.